வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க. ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும், எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க. ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு சொல்லணும். சொன்ன மினிமம் 10 மாதம் தங்கியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிலையும் 10 மாதம் கடந்து போகும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும், யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும், யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக நீண்ட காலம் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் பாவத்திலேயே குரு உட்காந்துருக்காருங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் உட்காந்து அவர் மறைஞ்சு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே தடைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத தாண்டி குடும்ப விஷயங்களில் பெரிய அளவுக்கு சுபிட்சங்கள் அப்படிங்கிறது எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா குரு மறைஞ்சிட்டாரு அப்படின்னாலே திருமணம், குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்திலேயே குரு உட்கார்றது ரொம்பவே யோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குரு பார்த்தீங்கன்னா தனக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனோட வீடு, இவர் அசுர குரு, அவர் பார்த்தீங்கன்னா தெய்வ குரு. ஸோ அப்படி இருக்கும்போது அசுர குருவோட வீட்டுக்கு குரு போய் உட்கார்றது பொதுவான வகைகளில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்தாலும் ராசிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு அமைப்பை தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ எல்லா வகையிலுமே யோகம் அப்படிங்கிறதும் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்பவே திறம்பட சுமூகமாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் குரு போய் உட்காந்து இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் முக்கியமாக திருமணமாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பெறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையிலேயே ஒரு முழுமை, ஏன்னா 7ஆம் பாவத்தில் உட்காந்து அவர் 11ஆம் பாவத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ 11 அப்படின்னாலே முழுமை அப்படிங்கிறது அர்த்தம், 11 அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ இனிமேல் தான் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதும், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு தடைபட்டு நிற்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியான முடிவு அப்படிங்கிறது கிடச்சி ஒரு சுபிட்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்குங்க. ஸோ அதே மாதிரி ராசியவே குரு பார்க்குங்க. ஸோ ராசியை விட தன்னோட சிறப்பு பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பார்வையால் 11ஆம் பாவத்தை பார்க்குறதும், 9ஆம் பார்வையால் 3ஆம் பாவத்தை பார்க்குறதும் ரொம்பவே சிறப்பு. எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் சனி அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்காரு, அவர் ஆட்சியிலேயே இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி கட்டாயம் பிரச்சனைகள் அப்படிங்கிறதையும், நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறதையும், சரியா முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா, குரு உங்களுக்கு ராசியை பார்த்துட்றாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் யோகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பட் இருந்தாலும் யோசித்து ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். வீடு, வண்டி, வாகனம், வாசல் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி ஆட்சியில் உட்காந்து குரு ராசியவே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோகமான ஒரு சூழ்நிலையை தான் இந்த குரு பயிற்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் உடல் நலங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி இந்த கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கு, பயிற்சி நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ராகு கூட செவ்வாய் சேர்ந்து உட்காந்துருக்கு. அப்போ கௌரவத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் குரு 3ஆம் பாவத்தையும் லக்னத்தையும் பார்த்துறாரு அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு கௌரவ இழப்புகள் அப்படிங்கிறது வராது. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது குழந்தைகளுக்காக வெயிட் பண்ண எல்லாத்துக்குமே குழந்தைகள் அப்படிங்கிறதும், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதும், குடும்ப கௌரவம் அப்படிங்கிறதும் கட்டாயம் அடுத்த நிலைக்கு போகும். அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இருந்தாலே
இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே 85% யோகமாக தாங்க வந்து அமையுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடல் சூழ்நிலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான அமைப்பில் உட்காந்துருக்கு. ஏன்னா கேது பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேதுவை குருவும் பார்த்துறாரு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு 85% வரைக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா நீசமாகக்கூடிய ராசி வந்து இந்த விருச்சகம். அப்போ எப்பயுமே விருச்சக ராசிக்காரவங்க யோசிச்சு பேசுறது ரொம்பவே நல்லது. ஸோ சந்திரன் நீசமாகறான் அப்படின்னால உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான அம்மன் கோயில்களை வந்து தேர்ந்தெடுக்க, கொஞ்சம் வருஷங்கள் அதிகமான அம்மன் கோயில்களுக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் விருச்சகத்துக்கு ராசி அறிவின்னு சொல்லக்கூடிய செவ்வாயையும் குரு பகவானையும் அர்ச்சனை பண்ணி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லபடியான யோக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படிங்கிறனால முடிஞ்சுன்னா பக்கத்தில் சனி கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வந்து போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எள்ளோ இல்லை வந்து நல்லெண்ணெயோ வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகளும் விலகி ரொம்பவே யோகமான அமைப்புக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம்.